ஒவ்வொரு நாளும் இட்ஸ் an opportunity. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை தேவன் கொடுத்ததான வாய்ப்பு மட்டும்தான். ஆமென். அவர் கொடுத்த ஈவு மட்டும்தான். எப்பவுமே நம்மை நடுவுல வச்சுக்கிட்டு ஆண்டவரை இப்படி தூரமா வச்சுட்டா நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் புரியாம போயிடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிசாச நடுவுல வச்சுட்டு ஆண்டவர் வந்து நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னா, பிசாச நடுவுல எப்படி சொல்றேன்னா, ஐயோ பிசாசு இதை பண்ணிட்டான், பிசாசு அதை பண்ணிட்டான், கஷ்டம் கொடுத்துட்டான், வேதனை கொடுத்துட்டான், கவலையை கொடுத்துட்டான் அப்படின்னு நம்முடைய முழு கவனமா அவன் மேல வச்சுட்டா தேவனுடைய மகத்துவங்கள் வாழ்க்கையில தெரியாம போயிடும். ஆமென். ஏன் நாம் உலகத்திற்கான பிரச்சனைகளை அல்லது உலகத்திற்குரிய போராட்டங்களை நம்மால் மேற்கொள்ள முடியல அப்படின்னா தேவன் வாழ்க்கையின் மத்தியஸ்தரா நிறைய நேரம் இருக்கிறது இல்லை. ஆமென். இன்னைக்கு எப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் மத்தியஸ்தரா இருந்து என்னெல்லாம் செய்ய போகிறார் அப்படிங்கிற காரியங்களை நிறைய மைண்ட்ல இருக்கு. டைம் தான் இல்ல. ஆண்டவர் நமக்கு அதனுடைய காரியங்களின் கிருபைகளை தருவாராக. ஓகே, நான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறதான அந்த காரியம் இயேசு தேவனுடைய இரண்டாம் வருகை குறித்து நிறைய காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் எப்படி வருவார், ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசிக்கலாம். இந்த வசனத்தை வாசிச்சு தொடர்ந்து நாம் என்னென்னலாம் சம்பவிக்கும், ஆண்டவருடைய வருகையில என்னென்னலாம் சம்பவிக்கும், எப்படி நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தெளிவுக்கு இந்த நாள்ல நம்ம வர ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யட்டும். 3 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 இருந்து 18 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16 இருந்து 18. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கவனிங்க, அவர் எங்க போனாரோ அங்க இருந்து என்ன பண்றாரு, இறங்கி வருவாரு.
அப்பொழுது இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. போன வாரம் இந்த வாரம் தான் மரணம் ஏற்பட்டிருக்க சர்ச்சில் தெரியல எனக்கு, நைட்டு தான் கேள்விப்பட்டேன். ஆண்டவர் இந்த குடும்பத்திற்கு ஆறுதல் கொடுக்கட்டும். ஆனாலும் சத்தியத்தை நம்ம விட்டுற முடியாது. ஆமென். வாசிங்க இந்த வசனத்தை. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் யாருக்கு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் நிலையாய் பரிசுத்தத்தில் தன்னை காத்துக்கொண்டு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிற அவருடைய நடத்துதல்களை புரிந்து கொண்டு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுத்ததான வேத வசனத்தின் நியமங்களின்படி வாழ்ந்து, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். எல்லாரும் எல்லாம் கிறிஸ்துவனுடைய வருகையில எழுந்துக்க போறது இல்ல. நான் சாமா இருக்கலாம், நான் இங்க இருந்து பிரசங்கம் பண்ணலாம். நான் கிறிஸ்துவுக்குள் நான் வாழாமல் இருந்து மரித்து போனேன் என்று சொன்னால், அவர் பிரதான தூத சேனையோடும் ஆரவாரத்தோடும் வரும் பொழுது முதலாவது யார் எழுந்துப்பாங்க? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். உலகத்தோடு ஒட்டி அண்டி வாழ்ந்தவர்கள் எழுந்துக்க மாட்டாங்க. ஆமென். இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்பினா எங்க போவாங்க? அவரோடு கூட இருக்கிறதுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு, அதுக்கப்புறம் 1000 வருஷ அரசாட்சி, நியாய தீர்ப்பு இதெல்லாம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நான் இயேசு கிறிஸ்து தேவன் வரும் பொழுது எழுந்துக்கணும்னா கிறிஸ்துவுக்குள். இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப ஈஸியா கடந்து போயிடுறோம். ஆண்டவர் வராது, கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் மரித்தால் எழுந்திருச்சிருவோம். கிடையாது. ஆமென். எழுந்திருக்க மாட்டோம். எச்சரிக்கையா இருக்கா? அது ஆப்ஷனே கிடையாது. நான் 2 வருஷமா பேசிட்டு வரேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து அவருக்காக வாழுகிற வாழ்க்கையை தவிர்த்து உலகத்தில் நாம் எடுக்கிற தீர்மானங்களும் முடிவுகளும் முயற்சிகளும் காரியங்களும் எண்ணங்களும் எல்லாமும் அவருக்கு அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படுகிற ஆண்டவரே, அதான் அவருடைய சித்தம். ஆமென். சித்தம் என்பது கீழ்ப்படிதல். இது நேத்து தான் எனக்கு தெரிஞ்சது. சித்தம் என்பது சத்தமா சொல்லுங்க, கீழ்ப்படிதல். என் சித்தம் இல்ல, என் பிதாவின் சித்தத்தையே செய்ய வந்திருக்கிறேன் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆமென். என் சித்தம் அல்ல, பிதாவின் சித்தத்தை. அப்படின்னா பிதா சொல்றத மட்டும் கீழ்ப்படிந்து பூமியில எனக்கு வல்லமை இருந்தாலும் அதை நான் வெளிப்படுத்தாதபடிக்கு பிதாவின் சித்தத்தை பூமியில் செய்யவே நான் வந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். என்னில் இருக்கிறவன் நான் செய்ததும் செய்வான், என்னை காட்டிலும். எனக்குள்ள இருக்கிற கீழ்ப்படிதலோட பெரிய கீழ்ப்படிதல் உனக்கு இருக்கணும். மந்திர தந்திரங்கள் எல்லாம் அதை சொல்லல ஆண்டவர். இப்படி கை நீட்டா விழுது, இப்படி காலை தூக்கிட்டா சாயுது, அதெல்லாம் ஆண்டவர் சொல்லல. அவன் என்னிலிருந்த கீழ்ப்படிதலை பார்க்கணும். உங்களில் பூரண கீழ்ப்படிதல், ஹல்லேலூயா, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். தேவனுடைய சித்தம் அப்படின்னா என்ன தெரியுமா? அவருக்கு கீழ்ப்படிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இது அப்படியே போனா எனக்கு நிறைய விஷயங்கள் மண்டையில ஓடுதா. ஒரு வசனத்தை புடிச்சா டாபிக் விட்டு நான் வேற எங்கேயாவது போயிடுவேன். அதனால இங்க இருக்க பாருங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது. தொடர்ந்து வாசிங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. இந்த உயிரோடு இருக்கிற யார் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அவரை காண முதலாவது எழுந்திருப்பார்கள் சொன்னா, இந்த பின்பு உயிரோடு இருக்கிறவர்கள் யாரு? கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிறவர்கள். கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருந்தோம், பூமியில மூச்சை விட்டுக்கிட்டு வாழலாம். கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இல்லாமலும் பூமியில நம்ம நடமாடலாம், மனுஷனா இருக்கலாம். ஆமென். கேள்வி என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமாங்கிறது தான் கேள்வி. ஆமென். எப்படியாவது வாழ்ந்து கிறிஸ்துவுடைய நாமத்துல ஜெபித்து அப்படியே 2 முறை மூக்க சிந்தி போடுறது, கண்ணை துடைக்கிறது, ஐயோ அம்மம்மான்றது, இதெல்லாம் ஆண்டவரை ஏமாத்த முடியாது. என்ன ஏதாவது பண்ணி மேஜிக் எல்லாம் பண்ணி நான் பரலோகத்துக்கு போயிருந்தா போக முடியாது. என்னுடைய பலத்தினால நான் என்னை ரட்சித்துக் கொள்ள வேதம் தான் சொல்லுது, உம்முடைய கிருபையினால என்னை ரட்சித்திருக்கிறீர்.
அந்த கிருபை அப்படின்னா grace is something given to the people who is not deserving. தகுதி இல்லாதவருக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறதுக்கு பேர் தான் கிருபை. பாவியிலும் பிரதான பாவி நான், என் புள்ள என்கிற ஸ்தானத்தை ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிறாரு அப்படின்னா அது எது மூலமா வருது அப்படின்னா ஒரு பெரிய தியாகத்தினாலே, பலி ரத்தம் சிந்துதல்னால அது வருது. இந்த தியாகம் நான் கேட்டு பண்ணல, அவரே நமக்காக செஞ்சாரு. இது அவர் நமக்கு செஞ்சதுனால நமக்கு பிள்ளை என்ற ஸ்தானம் கிடைச்சது. எல்லாமே அவர் நமக்கு செஞ்சுட்டு நான் இந்த உலகத்துல நான் இப்படி நான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன திராணி இருக்கு, எனக்கு என்ன தகுதி இருக்கு? ஆமென். நிறைய நேரம் நாம் என்ன ஓட்டங்களில் உலக கலாச்சாரத்தோட கலந்து விட்டதுனால தேவனுடைய நடத்துதல் எது என்கிற குழப்பம் நிறைய இருக்கு. ஆமென். அப்ப முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுதுப்பாங்க அப்படின்னா பின்பு நாமும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் உபத்திரவத்திற்குள் வாழ்ந்து கிறிஸ்துவை அவருடைய வழியில மாத்திரம் பின்பற்றி அவருக்காக எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வழிவிட்டு விலகாம அவருக்காக வாழ்கிறவர்கள். வாசிங்க. மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமென். ஹalleluya. இது மேலோட்டமா பேசிட்டு போயிடலாம். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க மாதிரி தான் வெளியே தெரியும். எல்லாரும் ஆண்டவருக்காக வாழற மாதிரி தான் வெளியே தெரியும். எல்லாரும் வந்து சபைக்கு வந்துட்டு போறதுனால நாம் பரலோகத்துக்கு போயிடுவோம்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கிறிஸ்துவுக்காக வாழணும். கிறிஸ்தவராய் வாழறது வேற, கிறிஸ்துவுக்காக வாழறது வேற, கிறிஸ்துவுக்குள் வாழறது வேற. ஆமென். ஹalleluya. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இது நமக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா அவருடைய வருகை நமக்கு பயத்தை கொடுக்காது. அவருடைய வருகை நமக்கு ஆர்வத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், எதிர்பார்ப்பை கொடுக்கும், மனமகிழ்ச்சியை கொடுக்கும். ஆமென். அவருடைய வருகை எனக்கு எப்படிப்பட்டதா இருக்கும்னா அப்படியே என்ன சொல்ற ஒரு கல்யாணத்தினுடைய ஒரு சூழல் என் மனசுல அப்படி ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆமென். நீங்க கன்னடால சொல்லுங்க சிஸ்டர், சுருக்கி சொல்லுங்க. அதே கன்னடா பேசலாம். உங்களுக்கு தெரிந்த இப்ப புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சொல்லுங்க. 1ನೇ ಥೆಸಲೋನಿಕದವರಿಗೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 16ರಿಂದ 18 ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಕರ್ತನು ತಾನೇ ಆಜ್ಞಾ ಘೋಷಣೆಯೊಡನೆಯೂ ಪ್ರಧಾನ ದೂತನ ಶಬ್ದದೊಡನೆಯೂ ದೇವರ ತುತ್ತೂರಿ ಧ್ವನಿಯೊಡನೆಯೂ ಆಕಾಶದಿಂದ ಇಳಿದು ಬರುವನು. ಆಗ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವ ಸತ್ತವರು ಮೊದಲು ಎದ್ದು ಬರುವರು. ಹಾಗಾದರೆ ಯಾರೆಲ್ಲ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುತ್ತೇವೋ ಅಂತವರು ಎದ್ದು ಬರುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. அப்புறம் கிறிஸ்துவுக்குள்ள வாழறவங்க அவருக்காக அவரோடு கூட போவோம். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தாதான் மறுரூபமாக்கப்பட்ட அனுபவம் கிடைக்கும். ஆமென். ஏன் அப்படின்னா அவர் மறுரூபமாக்கப்பட்ட பிறகு இப்படி செவர் கதவெல்லாம் அடைச்சிருக்கிற இடத்துல உள்ள வந்துட்டார். ஆமென். எல்லாம் மூடி இருக்கிற இடத்துல அவருடைய சீஷரை பார்க்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாரு? உள்ள வந்துட்டாரு. ஆமென். உள்ள வந்துட்டாரு. ஏன் அப்படின்னா அவர் சரீர பிரகாரமா இல்ல, பரலோகத்துக்குரிய சரீரத்தை பொருந்தியவரா இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள நான் வாழாம இந்த பரலோகத்தின் சரீரத்தை நான் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இதுக்கு புரிதல் தேவை. ஆமென். ஹalleluya. இது உலக போக்கோடு நான் போய் பரலோகத்திற்கு உரிய சரீரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. உலக போக்கோடு, உலக மனிதர்களின் திட்டங்களோடு நான் ஊடுருவி போய் நான் தேவனுடைய சித்தத்தை என்னால செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிற வாழ்க்கையை நான் வாழ்ந்தாக வேண்டும். ஆமென். ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் மனுஷனுக்கு பகையை உண்டு பண்றாரு. நிறைய பேர் இந்த வசனத்தை கூட ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். வாசிங்க. நீங்க சொல்லிருங்க சிஸ்டர்.
ಆದರೆ ದೇವರ ಚಿತ್ತ ಏನೆಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ, ಚಿತ್ತ ಎಂಬುದು ನೋಡಿದ್ರೆ ವಿಧೇಯತೆ ಎಂಬುದಾಗಿ, ಯಜ್ಞಕ್ಕಿಂತ ವಿಧೇಯತೆ ಬಹಳ ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ನಾವು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ರೂಪಾಂತರಗೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. ಲೋಕದೊಂದಿಗೆ ಇರುವುದಾದರೆ ಆತನ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಶಾರೀರಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. யாரெல்லாம் கிறிஸ்துவோட கூட இருக்க முடியும்? கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல. கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் கொடுத்து அவங்க எந்த பின்னணியில இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் இருப்பார்கள். ஆமென். ஆமென். ஆச்சரியம் இதுதான். கிறிஸ்தவர்களாவே சபையிலே கெட்ட குமாரன், மூத்த குமாரன் வீட்டிலேயே இருந்து முக்கியமான ஒரு கொண்டாட்டத்துல அவனால பங்கெடுக்க முடியல, வெளியே போய் நின்னுக்கிறான் கோச்சிக்கிட்டு. ஆமென். ஆண்டவர் இதான் சொல்றாரு, நீ யாருன்னா இது போய் அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு கஷ்டப்பட்டு போராட்டத்துக்குள்ள இயேசுவே இனி என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமா, தகப்பனுக்கு விரோதமா, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொல்லி உண்மையான மனஸ்தாபம் உடையவனாய் உண்மையாய் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இனி கிறிஸ்து சொல்லுகிற அவருடைய சித்தத்தின்படி அண்ணா அவருக்கு கீழ்ப்படிந்து நான் நடப்பேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டேன்னா, ஆமென், நான் கிறிஸ்தவனா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமென். இயேசுதான் எனக்கு முக்கியம். அப்ப பாதி சத்தியத்தை கேட்டு சாமனா சொன்னாரு கிறிஸ்தவரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நோ 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 நோ. நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டா அவர் கூடி வருகிற அவரை ஆராதிக்கிற இடத்துல இல்லாம எப்படி இருக்க முடியும்? இயேசுவை ஏற்றுட்ட பிறகு விஷயமே வேற. ஆமென். ஆனா இது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. 40 வருஷம் 50 வருஷம் கிறிஸ்தவர்கள் ஆன பிறகு வர்றதில்ல. முதல்ல இப்படிப்பட்ட பரிசுத்தத்தை உடையவராய் மாறிதான் நம்ம உள்ளவே வரணும். ಆಮೆನ್. ಆಮೆನ್. ரொம்ப தேவையானதா இருக்கு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿದ ಮೇಲೆ ವಿಧೇಯತೆ ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. ಆ ವಿಧೇಯತೆ ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆமென். முதல் சுவிசேஷம் வேதத்துல ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க அந்த வசனத்தை. இதுல ரொம்ப ஆழமான சத்தியம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். உனக்கும் ஸ்திரீக்கும், கவனிங்க, இது முதல் தேவனுடைய நியாய தீர்ப்பு, சரிங்களா? ஆனால் மனிதர்களுக்கு இதுவே முதல் சுவிசேஷம். ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிற ஒரு காரியம் இங்க இருக்கு. வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இது யாரு? வாசிங்க. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். நீ அவள் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனை அவரை போல, மனுஷனுடைய மனசு எப்படிப்பட்டதா இருக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் மனுஷனை எப்படி படைச்சாரு? அவர் சாயலாகவே படைச்சாரு. எப்படி படைச்சாரு? நீங்கள் நான் உங்களை என்னையும் ஜனங்க பார்த்தாங்கன்னா ஆண்டவரை பார்க்கணும். அதுதான் நியமம், அதுதான் வேதம் சொல்லி கொடுக்கிற அவருடைய படைப்பு, சரிங்களா? ஆனா பிசாசு ஏவாள்கிட்ட போய் என்ன சொல்றான்? நீ இந்த பழத்தை சாப்பிட்டா அப்ப இப்ப இவ்வளவு நாள் எப்படி இருந்துச்சு? வேற மாதிரி இருந்துச்சா? ஏற்கனவே அவரை போலதான் இருக்கு. நிறைய நேரம் பொய் சுவாரஸ்யமா தான் இருக்கும். நமக்கு பொய் சொன்ன உண்மையே கொஞ்சம் அழுத்தி பொய்யா சொன்னா சுவாரஸ்யமா தான் இருக்கும், இல்ல? ஆனா ஆண்டவர் ஒழுங்குகளை வச்சிருக்காரு. இந்த ஒழுங்குகளை கடைப்பிடி, இதுல நீ இதுலயும் நீ என்ன மாதிரி இரு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மரத்தை வச்சாரு. ஆனா பிசாசு என்ன சொல்றான்? நீ இதுல எல்லாம் இப்படி இருக்காத, நீ இதை சாப்பிட்டாதான் அவரை மாதிரி ஆவ. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஏன் சாயல்? ஆமென். பிசாசு சொல்ற பொய்யுக்கும் தேவனுடைய உண்மையத்துவத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா? வாசிங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன் வாசிங்க 15 ஆரம்பம். உனக்கும் ஸ்திரீக்கும், இது பிசாச ஆண்டவர் சபிக்கிறது. உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இது ரெண்டும் வேற.
இது ரெண்டும் வேற வேற. நல்லா கவனிங்க. இந்த சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டா ஆண்டவர் விட்டு விலக மாட்டீங்க. அவளுடைய வித்து அப்படின்னா மனுஷங்க, நம்ம யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. உன் வித்துன்றது பிசாசு சொல்றாங்க. உன் வித்து, இந்த உன் வித்து பிசாசு கல்யாணம்லாம் ஆகாது. தேவதூதர்களுக்கு என்ன ஆகாது? கல்யாணம் ஆகாது, குழந்தைலாம் பிறக்காது. சரிங்களா? அப்ப இந்த வித்தை யாரு சொல்றாரு? யாரு சொல்றாரு? யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 8 அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் ಸೈತಾನನು ನಿಮ್ಮ ತಂದೆ, ನೀವು ಆ ತಂದೆಯಿಂದ ಹುಟ್ಟಿದವರಾಗಿದ್ದು ನಿಮ್ಮ ತಂದೆಯ ದುರಿಚ್ಛೆಗಳನ್ನೇ ನಡೆಸುವ ಬೇಕೆಂದಿದ್ದೀರಿ. ಅವನು ಆದಿಯಿಂದಲೂ ಕೊಲೆಗಾರನಾಗಿದ್ದು ಸತ್ಯದಲ್ಲಿ ನಿಲ್ಲಲಿಲ್ಲ, ಅವನಲ್ಲಿ ಸತ್ಯವು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ಅವನು ಸುಳ್ಳಾಡುವಾಗ ಸ್ವಭಾವಾನುಸಾರವಾಗಿ ಆಡುತ್ತಾನೆ. ಅವನು ಸುಳ್ಳುಗಾರನು, ಸುಳ್ಳಿಗೆ ಮೂಲ ಪುರುಷನೂ ಆಗಿದ್ದಾನೆ. இவன் யாரு? யாருக்கு சொல்றாரு இயேசு கிறிஸ்து? இத பரிசேயர்களுக்கு சொல்றாரு. ஆமென். இந்த வித்து, இந்த அம்மாவுடைய வித்து யார் தெரியுமா? தேவனால் ஏற்படுத்தின, தேவன் விதைத்ததான ஒரு வித்து. ஆனா வித்துனா என்ன? சீட், ஆஃப்ஸ்பிரிங், சந்ததி. உன்னுடைய சந்ததிக்கும் அப்படின்னா நீ ஆண்டவர் சார்ந்து வாழறல்ல, உன்னுடைய சந்ததிக்கும் பிதாவை, பிசாசை பிதாவாய் ஏற்றுக்கொள்ளுகிற சந்ததிக்கும் பகை உண்டாக்குவேன். ஆமென். பரிசேயர்களை பிசாசனுடைய பிள்ளைகளும், பரிசேயர்களை அவர்களுக்கு அவன் தகப்பன் என்றும் அவன் பொய் சொல்லுகிறவன் என்றும் ஆதி முதலே அவன் கொலை பாதகனா இருக்கிறவன் என்றும். ஏன் இந்த கொலைவெறி தெரியுமா? ஏன் இந்த கொலைவெறி தெரியுமா? ஆண்டவர் வானத்துல இருந்து அவனை தள்ளி விட்ட பிறகு எதுவுமே கொடுக்காம தள்ளி விட்டார். சிங்காசனத்துக்கு ஏறுவேன், ஆண்டவருடைய இடத்தை பிடிப்ப, என்னால எல்லாரும் என்ன ஆளுகை செய்யணும்னு நினைச்சான். ஏன் இந்த கொலை பாதகம் அவனுக்கு வந்துருச்சு தெரியுமா? ஆண்டவர் எதுவுமே எனக்கு கொடுக்காம தள்ளி விட்டாரு. இவனுக்கு காடுகள்ல, மேடுகள்ல, மலைகள்ல எல்லா இடத்துலயும் அலைஞ்சி திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். யோபின் புத்தகத்துல நம்ம பார்க்க முடியும். அலைஞ்சி திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் அழகான ஒரு தோட்டத்தை உண்டாக்குறாரு, உலகம் உண்டாக்குறாரு. 7 முறை நல்லது நல்லது நல்லதுன்னு காண்றாரு. ஆமென். எல்லாம் இந்த மனுஷனுக்கு தூக்கி கொடுக்கிறாரு. எனக்கு ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாரு. அதனால இவங்கிட்ட இருக்கிறத நான் பிடிக்கிறவன், திருடிடுவன் சொல்லி நம்ம கிட்ட இருந்து பிடுங்கப்பட்ட, திருடப்பட்ட ஆசீர்வாதங்கள் தான் இன்னைக்கு பிசாசு கிட்ட இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை போல மாறணும்னு ஏற்கனவே ஆண்டவர் அவரை போல நம்மள சிரிச்சிட்டு இருக்காரு, படைச்சிருக்காரு. சிரிக்கல, படைச்சிருக்காரு. பாருங்க, தமிழ் ரொம்ப அழகான ஒரு மொழி. ஒரு வார்த்தையில இன்னொரு வார்த்தை மாட்டிருப்பாங்க. படைச்சிட்டாரு. ஆனா பிசாசு சொல்ற பொய்ய நினைச்சுக்கிட்டு அவனுடைய வித்தா மாறுறதுக்கு நாம் இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் போராட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் கீழே போலாமா? அடுத்து வாசிங்க. நேரடியா பிசாசுக்கும் இவனுடைய வித்து சொல்றாரு. ஐயோ, எனக்கு நான் பேச வர வேண்டியதே போலயே, இது ரொம்ப முக்கியமான சத்தியம், அதனால எனக்கு சொல்லாம இருக்க முடியல. நம்முடைய வித்துக்கு தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை நாம் சுதந்திரிக்காதபடிக்கு பூமியிலே தேவனை எதிர்ப்பதற்கென்றே பிசாசோடு கைகோர்த்து நடக்கிற சந்ததியை பிசாசு அவர்களுக்கு பிதாவாய் மாறிவிட்டிருக்கிறான் என்ற சத்தியத்தை வெளிப்படுத்துறார். ஏன் இது முதல் நற்செய்தி தெரியுமா? அடுத்து வாசிங்க. நேரடியா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். நீங்க சொல்லிருங்க.
ಆದಿಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, ನಿನಗೂ ಸ್ತ್ರೀಗೂ ನಿನ್ನ ಸಂತಾನಕ್ಕೂ ಸ್ತ್ರೀಯ ಸಂತಾನಕ್ಕೂ ಹಗೆತನವಿರುವ ಹಾಗೆ ಮಾಡುವೆನು. ಈಕೆಯ ಸಂತಾನವು ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜುವುದು, ನೀನು ಅದರ ಇಮ್ಮಡಿಯನ್ನು ಕಚ್ಚುವಿ. ಇದು ನೋಡುವಾಗ ಮೊದಲನೆಯ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಾಗಿರುತ್ತದೆ, ಮೊದಲನೆಯ ಸುವಾರ್ತೆಯಾಗಿಯೂ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ಯೋಹಾನ 8:44 ನೋಡುವಾಗ ಫರಿಸಾಯರಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ಸೈತಾನನು ನಿಮ್ಮ ತಂದೆ ಎಂಬುದಾಗಿ. ಆತನೊಬ್ಬ ದೂತನಾಗಿದ್ದನು, ಆದರೆ ದೇವರು ಪರಲೋಕದಿಂದ ಕೆಳಗೆ ತಳ್ಳುವಾಗ, ಆತನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಅಲೆದು ತಿರುಗುವಾಗ ದೇವರು ಆದಾಮನಿಗೆ ಕೊಟ್ಟಂತೆ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ದೇವರು ನಿನಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಒಳ್ಳೆಯದೆಂಬುದಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ನಿನ್ನನ್ನು ಯಾವ ರೀತಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಸೈತಾನನು ಆತನನ್ನು ಹಿಡಿಯುತ್ತಾನೆ. ஆமென். சோ நமக்கு கொடுத்திருக்கிற புத்திர சுவிகாரத்தை பிசாசுக்கு வித்து போட்டோம். அவனுக்கு கீழ்ப்படிந்ததின் மூலம் இன்னைக்கும் சொல்றேன், தேவனுடைய சித்தம் அப்படின்னா அவருக்கு கீழ்ப்படியது. பிசாசுக்கு நாம் கீழ்ப்படிந்தால் உலகத்தில் அவனுடைய சித்தத்தையே செய்கிறோம். ஆமென். அவனுடைய வித்தாய் நாம் மாறிவிடுகிறோம், அவனை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். இது சபையில உட்கார்ற விசுவாசிகளும் அவர்களுடைய மனதிலே தெளிவில்லாமல் இருந்தால் இது நடக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றேன்? இது வரைக்கும் தெளிவா இருக்கா? தெளிவா இருக்கா? அதனாலதான் சொல்றது, பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு டெய்லி தேவை, ஒவ்வொரு நாளும். ஏன்னா பிசாசு இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள சைலண்டா உள்ள வந்துடுறான். ஆமென். நாம் நினையாதிருக்கும் நேரத்தில் அவன் உள்ள வந்துடுறானா. அப்ப எவ்வளவு நாம் கவனமாய் வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் இருக்கு பாருங்க. ಆದರೆ ದೇವರ ಚಿತ್ತ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ನಾವು ವಿಧೇಯತೆಯರಾಗಿ ಇರುವುದು. ಒಂದು ವೇಳೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ವಿಧೇಯತೆ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ, ಸೈತಾನನನ್ನು ನಾವು ಹಿಡಿದುಕೊಂಡಿರುವಾಗ ಅವನಿಗೆ ವಿಧೇಯನಾಗಿರುತ್ತೇವೆ. ಒಂದು ನಿಮಿಷ ನಾವು ಆ ಕಡೆ ತಿರುಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಆತನು ನಮ್ಮೊಳಗೆ ಬರುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உடனே இப்ப மனுஷன் பாம்பு பிசாசு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இங்க சொல்றாரு, அவ்வளவுதான், உன்னால உன்னை சுதந்திரத்துக்கு விடுதலை கொடுத்துக்க முடியாது, அதுக்காக உனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் அனுப்புறேன். அவன் அவன் அவள் அப்படின்னு வந்துட்டு இருந்தது, திடீர்னு அவர் அப்படின்னு எங்க வந்துச்சு? வாசிங்க அடுத்த வார்த்தைய. அவர் உன் தலையை நசுக்குவார். இந்த அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் உன் தலையை நீ அவன் தலையை நசுக்க முடியாது. ஆமென். நீ அவனுடைய சுபாவத்தை மேற்கொள்ள முடியாது. உன்னிடத்தில் உனக்கு உதவி செய்வதற்கே அவர் எங்க ஆரம்பிக்கிறார் பாருங்க. நினைச்சு பார்க்க முடியுதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளவு அலட்சியமா கடந்து போயிட முடியாது. தேவனுடைய தியாகத்தை அவ்வளவு சாதாரணமா எடுத்துட முடியாது. பிசாசுடைய வேலையை, அவருடைய சத்தத்தை நாம் கேட்க கூடாது என்பதுதான். பிசாசுடைய வேலையை அவருக்காக நாம் வாழக்கூடாது என்பதுதான். அவர் என்ன பண்ணுவாரு? நேரடியா பிசாசுக்கும் தேவனுக்கும் பகை. நீ மனுஷனை தொட்டல்ல, ஏன் படைப்பை தொட்டல்ல, இனி மனுஷனுக்கும் பிசாசுக்கும் பகை இல்ல, உனக்கும் எனக்கும் பகை. இது நானே செய்யறேன்னு ஆண்டவர் சொல்றார். உண்டாக்குவேன் யார் சொல்றது? ஆண்டவரே சொல்றாரு. ஆமென். அப்ப உங்களை பிசாசு அழித்து போடாதபடிக்கு கிறிஸ்து அங்க வந்து பிசாசுடைய தலையை நசுக்கிறார்னா, நீங்களும் நானும் அவருடைய பார்வைக்கு எவ்வளவு விசேஷமானவர்களா இருக்கும். இந்த மகிமையான விசேஷத்தை விட்டுட்டு பூமிக்குரிய பேருக்கு, புகழுக்கு, பெருமைக்கு, பணத்துக்கு, உலக ஆசாபாசங்களுக்கும் இச்சைகளுக்கும் நாம் சிக்கி பாவத்தில் விழுந்து விடுறோம்னா, நீங்களும் நானும் யாருடைய, நமக்கு யார் பிதா? பிசாசு பிதாவா. இதுக்குதான் கிறிஸ்தவங்க ரொம்ப கவனமா தேவனை மகிமை. இதை நான் புரிஞ்ச உடனே என் முதுகுல இவ்வளவு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்குங்க. ஆமென். நீங்க நான் காலைல சொன்ன பாருங்க, ஏன் உம்முன்னு உட்கார்ந்துருக்கு சர்ச்சு உம்முன்னு உட்கார்றதுக்கு இல்ல. ஹல்லேலூயா. இங்க உட்கார்ந்துதான் உங்க மனதுல நீங்க உங்களுடைய போராட்டங்கள் அப்படியே நீங்க அப்படியே அதை பெருசா நினைக்க வேண்டிய அவசியம். எங்க இருந்தாலும் உங்கள் சார்பில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் தலையை நசுக்குவதற்கு, ஆமென்,
பாம்பு காலை கடிச்சிருச்சுன்னு வைங்களேன், ஒரு 2 நாள் பாருங்க, பிசாசு இயேசு கிறிஸ்துவை தாக்கினதா? தாக்குச்சு. 3 நாள் கல்லறையில இருந்தாரு, எழுந்துட்டாரு, ஜெயத்தோட வந்துட்டாரு. நசுக்கப்பட்ட தலை இன்னைக்கும் நசுக்கப்பட்ட மாதிரியே இருக்கு. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சொன்னதை தான் செய்வார். என்ன மாதிரி ஒரு சத்தியம்! சிலுவையை எங்க எடுத்துட்டு வராரு பாருங்க. ஆனா பரிசேயர்கள் புரிந்து கொள்ளவில்லை, சதுசேயர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தேவன் இன்னைக்கு நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கு, நம்முடைய கண்கள் திறக்கும்படி. அப்ப அன்னைக்கு நம்ம ஸ்தானத்தை எடுத்து பிசாசை எதிர்த்து அவனை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்காக நின்னார்னா அவருடைய வருகை எவ்வளவு முக்கியமானதா இருக்கு பாருங்க. எதுக்காக வராருன்னா, அவர் எவ்வளவு ஆர்வத்தோட என் பிள்ளைங்க எனக்காக வாழ்ந்திருப்பாங்கன்னு நம்பி, என் பிள்ளைங்க எனக்காகவே ஆயத்தப்படுறாங்கன்னு நம்பி அவருடைய வருகை, அதுக்காக தான் அவருடைய வருகை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த பகைய ஒரே குடும்பத்துல இதே 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா, ஸ்திரீனுடைய வித்து வேற, பிசாசின் வித்து வேறங்கிறத ஒரே குடும்பத்துல பிறந்த 2 அண்ணன் தம்பிகள்ல ஆண்டவர் காட்டுகிறார். ஸ்திரீனுடைய வித்து தேவனுக்கு முதன்மையானதை கொடுக்கணும்னு நினைக்குது. பிசாசினுடைய வித்து, அதாவது தோற்று போனவனுடைய வித்து, ஏனோ தானோ என்று தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அவன் நினைக்கிறதுதான் தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிசாசினுடைய புத்தி அப்படியே வந்துருச்சு பாருங்க. ஆமென். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆமென். லூக்கா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இந்த வித்தினுடைய காரியம், மத்தேயுல வாசிச்சீங்கன்னா ஆபிரகாம் வழியாய் தேவன் தாவீதின் குமாரனாய் வருகிறதை பார்க்க முடியும். லூக்காவில் வாசிச்சீங்கன்னா அப்படியே மேல 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 போய் 38வது வசனம், அந்த கடைசி வசனங்கள்ல என்ன சொல்றாருன்னா, 1ஆம் அதிகாரத்துல இவர் யாருடைய குமாரன் என்று ஆபிரகாமினுடைய ஆதாமின் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் வெளிப்படுத்துகிறார். சோ கிறிஸ்துவ வாழ்க்கை is a very exciting life. மிகவும் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கை. ஆமென். நிறைய நேரம் உன் வித்துக்கும் என் வித்துக்கும் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை பகைச்சுறாரு அப்படிதானே போதனை கேட்டிருப்போம் நிறைய. இங்க சொல்லுது, பிசாசுக்கே ஒரு சந்ததி இருக்கு, அவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அவன் பெற்றெல்லாம் எடுக்கல, ஆனா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். ஆமென். அவன்கிட்ட பேசாத, பொறாமையாயிரு, எரிச்சலாயிரு, ஒருத்தன் வளரக்கூடாது, ஒருத்தன் நல்லா ஆயிடக்கூடாது. இந்த எண்ணங்கள் குணங்கள் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, யார் சொல்றத கேட்க மாட்டேன், எனக்கெல்லாம் தெரியும், இது பிசாசை பிதாவாக்கி கொண்டவர்களுடைய குணாதிசயங்கள். ஆமென். அவனை ஒரேடியா முடிச்சு கட்டுறதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது முறை வராரு. வந்து அவனையும் அவனுக்கு பின்னாய் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையையும் என்ன பண்றாருன்னா, அவனுக்காக ஏற்படுத்தின நித்திய நரகத்தில் தள்ளுகிறதற்கு தேவன் வருகிறார். ஆண்டவர் வருது ரொம்ப ரொம்ப நிச்சயம். இது யாரும் நிறுத்த முடியாது, இதை யாரும் மறுக்க முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன தெரியுமா? ஸ்திரீயின் வித்தாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து அவருடைய நாமத்தை பறைசாற்றி ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்து பூமியிலே நீதிமான்களாய் இருந்து பூமியிலே நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பனையாய் அவர் விரும்புகிற தூய பலியாய் நம்மை பாதுகாத்து கொண்டு வாழும் பொழுது நாம் ஸ்திரீயின் வித்தாகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு தெய்வமாய் மாறிவிடுகிறார். ஆமென். இந்த தெய்வத்தினுடைய வருகை அவரோடு நித்திய பரலோகத்தில் நமக்கு பங்கு இருக்கிற ஒரு இடமா இருக்கு. ஹல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா வித்தியாசம்? இந்த மாதிரி நிறைய சத்தியம் வருகிற நாட்கள்ல சொல்லுவாங்க.
ಆದರೆ ಸೈತಾನನ ಉದ್ದೇಶ ಏನೆಂದರೆ ದೇವರ ಮಾತನ್ನು ನಾವು ಕೇಳಬಾರದು, ಆತನ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡಬಾರದು, ಆತನೊಳಗೆ ಇರಬೇಕು ಎಂಬುದು. ಆದರೆ ದೇವರ ಉದ್ದೇಶ ಆತನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಆತನಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವವರಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ. ನಾವು ಈಗೆಯ ಸಂತಾನ ಅಂದರೆ ಸ್ತ್ರೀಯ ಸಂತಾನದವರಾಗಿರುವುದರಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರಬೇಕು. ಸೈತಾನನ ಸಂತಾನದವರು ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಕತ್ತಲಾದ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸಿ ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಸೈತಾನನ ತಲೆಯನ್ನು ಚಚ್ಚುವಂತ ಈಗಲೂ ಆತನು ಚಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸತ್ತು ಹೂಣಲ್ಪಟ್ಟು ಮೂರನೆಯ ದಿನದಲ್ಲಿ ಜೀವಿತನಾಗಿ ಎದ್ದು ಆತನ ಕಾರ್ಯವನ್ನು ಹೊರಪಡಿಸಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, கிறிஸ்தவர்களாய் வாழும் பொழுது பூமியில உபத்திரவம் நமக்கு கண்டிப்பா உண்டு. இது இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். ஆனா நம்மள ஏற்கனவே சொன்ன அந்த பெண்மணி ஏவாள் அப்படியே என்ன சொல்றது, பலனற்ற நிலையில நிற்கும் போது தனி ஆண்டவர் விட்டுட்டு போல வந்துட்டாரு. வந்துட்டு பிசாசை ஜெயிக்கிறதுக்கு வழியை கற்றுக் கொடுத்தாரு. ஆனா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, பாவத்துக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவித்தே ஆகணும். அவர்களை ஏதேனிலிருந்து வெளியே அனுப்பிட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு இது எப்படி பொருந்தும் அப்படின்னா, பூமியில அவர் கொடுத்த அந்த ஆப்ஷன், அந்த வாய்ப்பை நாம் நழுவ விட்டுறலாம் ஏவாள் மாதிரி, அல்லது உறுதியா பிடிச்சிக்கலாம் மரியாள் மாதிரி. ஆமென், நம்ம கிட்ட தான் இருக்கு. ஸ்திரீயின் வித்தாய் நம்ம இருக்கலாம், பிசாசு நமக்கு தகப்பனாவும் மாறிவிடலாம். அப்ப பிசாசு நமக்கு தகப்பனா மாறாது இருக்கும் பொழுது அவன் எல்லா சோதனையும் நமக்கு கொடுத்து வழி விலக பண்ணணும்னு நினைப்பான். அவனுடைய நோக்கமே, நீ ஆண்டவருக்கு அடுத்தபடியாய் தூதர்களுக்கும் சற்று சிறியவனாய் உன்னை நான் படைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, தூதருக்கு சற்று சிறியவனாய் உன்னை படைத்திருந்தாலும் ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். ஏன்? தூதன் தேவனுடைய சாயல்ல இல்ல, நீங்களும் நானும் தேவனுடைய சாயல்ல இருக்கிறோம். ஆமென். தூதன் தேவனுடைய சாயல்ல இல்ல, அவருடைய மகிமைக்காக அவரை கொண்டாட, அவரை துதிப்பதற்காக, அவர் சொல்றதை செய்யறதுக்காக அவனை படைக்கல. அவனை படைச்சாரு. ஆனா நீங்களும் நானும் அவரோட உறவாடுறதுக்காக, ரிலேட் பண்றதுக்காக படைச்சிருக்காரு. ஆமென். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை உயர்வான வாழ்விற்கு ஒரு அறைகூவல். God is inviting us for a higher living, a life which is relatable to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புடையவராய் நீங்களும் நானும் வாழ்ந்து பூமியிலே இயேசுவை வெளிப்படுத்துவதற்காகவே நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சத்தியம் வரும். என்ன கோபப்படுத்துனீங்கன்னா ஆண்டவர் எப்படி எதிர்த்து நிப்பாருன்னு நான் நிறைய வசனம் சொல்ல வேண்டியது வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வருஷம் 2 வருஷம் வேஸ்ட் பண்றது உங்க கையில் தான் இருக்கு. ஏதாவது பேசி விட்டுறது, இது சொல்றது, அதை சொல்றது, அங்க பேசுறது, பிசாசுக்கு புள்ளியா மாறிடுறது. அப்புறம் ஆண்டவரேன்றது. நீ டெலிபரேட்டா தான் பண்ண. அவன் வேணும்னு தானே பண்ணி ஆகணும்னு தானே பண்ண. அப்படிப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படாது. வேதம் சொல்ல தெரியுமா? பை சாய்ஸ். இத நிச்சயமா நான் பண்ணுவேன் அப்படின்னு, இது பாவமா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு தெரியும்னு நான் ஒரு காரியத்தை பண்ணான்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி இல்ல. அவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்காருல சிந்தனையில. வேணும்னு என் சாய்ஸ், நான் சூஸ் பண்ணி இந்த பாவத்தை செஞ்சு ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். ஆமென். தேவனால மன்னிக்க முடியாத பாவங்களும் இருக்கு. ஆமென். பை சாய்ஸ், டெலிபரேட்லி. ஆமென். இவன் செத்து போயிட்டான். யாரு? யூதாஸ். It was by choice. அவன் தெரிந்தெடுத்தான். ஆமென். அவன் தெரிந்து கொண்டான். நாட்டுக்கு செத்தான். எசபேல், நாபோத்துடைய 21 அதிகாரம் 1 ராஜாக்கள்ல பார்க்கிறோம். ஆண்டவர் இங்க எசபேல் என்ன பண்றாரு? கண்டித்து உணர்த்துறாரு. மற்றவர்களுடைய காரியங்கள் மீது, மற்றவர்களுடைய தோட்டத்தின் மீது என்ன பண்ணாத, ஆசைப்படாத சொல்றாரு. இந்த அம்மா என்ன சொல்லுது? அப்படியே அதை மாத்தி விட்டுறது. பிசாசுடைய பிள்ளை என்ன பண்ணுது? அந்த தீர்க்கதரிசி சொன்னா நீ கேட்கணுமா ராஜா? ஆசா வா, அவன் சொன்னா நீ கேட்கணுமா? நீ தானே ராஜா, நீ எடுத்துக்கலாம். உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம்? தீமை.
ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இந்த அம்மா செத்து போச்சு, செத்துருது, மேல இருந்து கீழே விழுந்தா என்னமோ பண்ணி செத்துருது, அடக்கம் பண்ணலான்னு சொல்லி வராங்க. மேல இருந்து அவங்க கீழே இறங்கி வர்றதுக்குள்ள நாய்கள் பிச்சு போட்டுருக்கான் அந்த அம்மாவை. எப்படி ஒரு பரிதாபமான நிலைமை! தேவனுக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்தால் இந்த அம்மாவை பிசாசுன்னு சொல்லுவாங்க. வேதத்துல இசபேல் அண்ணா பிசாசுக்கு ஒப்பனையா சொல்லுவாங்க. தன்னுடைய சொந்த சரீரத்தை, அதாவது அந்த ராணியா இருக்கலாம், சரீரத்தை அடக்கம் பண்ண முடியாம நாய்கள் பீறி போட்டதுன்னு பைபிள் சொல்லு. நாய்கள் பிச்சு பிச்சு போட்டுருச்சான். ஒரு 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 முழு உருவம் கிடைக்க அடக்கம் பண்றதுக்கு ராணிக்கு. ஆமென். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. இட் வாஸ் பை சாய்ஸ். அவளுடைய முழு எண்ணத்தினால சபதம் போட்டா, இந்த தீர்க்கதரிசியை அழிச்சிருவேன், கொன்றுவேன் நான் பாரு அப்படின்னு. ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ பெரியவனா நான் பெரியவனா பார்த்துருவேன். ஆமென். பிசாசோட நான் கை கோர்த்தேன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, உன்னுடைய தலையை நான் நசுக்குவேன் அப்படின்னு வந்து நிப்பாரு. ஆமென். நீ காலை கடிக்கலாம், அவ்வளவுதான். பிசாசு என்ன பண்ணா, காலை, அவ்வளவுதான். காலை கடிக்கிறது சோதனைகளுக்கு. ஆனால் அவைகளையும் தாண்டி தேவன் சோதனைகளை ஜெயிக்கிறவர் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆமென். ஹalleluya. அதனால நீங்களும் நானும் இன்னைக்கு 3 காரியம் கத்துக்கிட்டோம். இதுக்கு நேரம் இல்லை, அதுக்கப்புறம் பேசுறதுக்கு எனக்கு மனசும் இல்லை. 3 காரியத்தை கத்துக்கிட்டோம். 1, தேவன் நமக்காக நம் மீது கவனம் உள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். முதல்ல தேவனுடைய சித்தம் அப்படின்னா என்னன்னா, அவருக்கு கீழ்ப்படிகிறது. இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார், நாமும் கீழ்ப்படிய வேண்டும். 2வது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். தேவன் பிசாச என்கரேஜ் பண்ணதே இல்லை எங்கேயுமே. பிசாசுக்கு எதிர்த்து நின்றார். இன்ஃபேக்ட் பகைவனாய் தேவன் பார்த்தார். அதான் பைபிள்ல யாக்கோபுல சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதே ஆவியை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. நீங்க பிசாசை எதிர்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. ரட்சிப்பை நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. உலகத்திலிருந்து நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறாரு. பாவத்திலிருந்து நம்மளை விலக்கி இருக்கிறாரு. ஆமென். ஏன் சோதனைகள்ல விழுந்து போயிட்டே இருக்கிறதுக்காக கிடையாது. அவங்களை இவங்களை பார்த்து நான் அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராம இருக்கிறதுக்காக கிடையாது, அவரை போல் மாறுவதற்கு. ஆமென். பைபிள் சொல்லுது, சற்று சிறியவனாய் இருந்தாலும் தூதர்களை விட, தூதர்கள் ஆண்டவருக்கு என்ன பண்ண முடியாது, தூதர்கள் நம்ம இடத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. நமக்கு உதவி செய்வதற்காக தான் தூதர்களை தேவன் உருவாக்கி இருக்கிறார். ஐயோ தேவ தூதன் அப்படிலாம் இல்லை. ஆமென். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு, அதுதான் முக்கியம். சோ இதெல்லாம் வரிசையா நீங்க வருஷப்படுத்தி பார்த்தா உலக ஆசைகள் நம்மளை அண்டாது, உலக பாவங்கள் நம்மை மேற்கொள்ளாது. உலகத்தில் பிசாசு அவன் தலை துண்டிக்கப்பட்ட, தலை நசுக்கப்பட்டவனாய் இந்த பூமியில நம் மீது ஜெயம் எடுக்க முடியாது. அப்படின்னா நான் இவ்வளோ வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்தவர் நம்ம கிட்ட என்ன கேட்கிறார் தெரியுமா? எனக்காக நீ பரிசுத்தமா வாழு, என் நாமத்தை பூமியில பறைசாற்று, உலகம் முழுவதும் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து, போய் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து அவர்களுடைய வியாதிகளை சுத்தமாக்கி ஞான ஸ்நானம் கொடுத்து அவர்களை பரலோகத்தின் பக்கம் திருப்பு. ஆமென். நம்ம எதுவுமே செய்யாம அமைதியா இருந்தா கூட பிசாசுடைய பிள்ளைகளா இருக்க முடியுமா முடியாதா? பிலாத்து வெறும் கை மட்டும் தான் கழுவினா, வேற எதுவுமே செய்யல. என்ன பண்ணா? கை மட்டும் தான் கழுவினா. பரிசேயர்கள்ல ஒரு சில பரிசேயர்கள் பெயர்கள் தான் எழுதப்பட்டிருக்கு. அவங்க தான் குதிச்சு எல்லாம் பண்ணாங்க. சில பரிசேயர்கள் என்னவாதான் பண்ணிருப்பாங்க, அமைதியா எல்லாம் பெரியவங்க எல்லாம் பண்றாங்க, என்னமோ பண்ணிட்டோம், நானு பின்னாடி அமைதியா இருக்கேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? யோவான் 8:44 பிதா உங்களுக்கு தகப்பனாய், பிதா உங்களுக்கு, பிசாசு உங்களுக்கு தகப்பனாய், பிதாவாய் மாறிவிட்டு இருக்கிறான். அமைதியா இருக்கிறவங்களுக்கு கூட இதான் நிலைமை. ஆமென். இயேசுவை உள்ள வச்சுக்கிட்டு அறிவிக்காமல் இருக்கும் பொருட்டு
அறிவிக்காமல் இருக்கும் பட்சத்தில் நாம் யார் பிள்ளைகளா இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஆமென். இந்த சந்தோஷம் நிச்சயமா மற்றவர்களை தாக்கணும். ஆமென். தாக்கணும், அடிக்கிறது இல்ல, அவங்களை சுத்திகரிக்கணும், அவங்களை ஏற்றுக்கொள்ளணும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு பொய் சொல்லாது, இருமாப்பா இராது, அயோக்கியத்தை செய்யாது, தற்பொழிவை நாடாது, தீங்கு நினையாது. ஆமென். இந்த அன்பே இயேசு கிறிஸ்து. பைபிள்ல தான் சொல்லுது, God is love. 1 John 4:8. 1 யோவான் 4:8 வாசிச்சு பாருங்க. நானே அன்புன்னு சொல்றார். அவரே அன்பா இருக்கிறார். தேவன் அன்பா இருக்கிறார். ஆமென். நீங்களும் நான் ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கை இவ்வளவு கத்தி மேல் நடக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா? நம்முடைய நித்தியம் அவ்வளவு மகிமையானதா இருக்கு. பிசாசுக்கு நல்லா தெரியும் இவங்களை மறுபடியும் அந்த ஏதேனின் அனுபவத்துக்கு போக விடவே கூடாதுன்றது அவனுடைய நோக்கம். இவங்க மறுபடியும் அந்த தேவ சாயலை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கூடாதுன்றது அவனுடைய நோக்கம். ஒருவேளை உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா முதல்ல நீங்க நினைக்கணும், நான் யாருடைய வித்து, நான் யாரோட போராடுறேன், நான் யாருக்காக யார் சார்பில் நிற்கிறேன், என்னை நடத்துகிறவர் யார், என் வாழ்க்கை யாரால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கெட்ட வார்த்தை திடீர்னு வாயிலிருந்து வந்துருச்சுன்னா என்னை யார் இயக்குகிறது? இதயத்தின் நிறைவுதான், இதயத்தின் நிறைவுதான் வாய் பேசும். சும்மா என்னைக்கோ ஒரு நாள் கோபத்துல வந்துருச்சுங்க. கோபத்துல எல்லாம் வர்றதுல அடங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொந்தளிச்சு தான் வெளியே வருது வாயில. ஆமென். கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதுன்னு பைபிள் சொல்லுது. கோபப்படுறது தப்பு இல்லை, கோபம் வந்தாலும். இயேசு கிறிஸ்து எவ்வளவு தெளிவா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. இன்னும் தொடர்ந்து ஒரே குடும்பத்துல 2 பேர் பிசாசனுடைய பிள்ளையாவும் தேவனுடைய பிள்ளையாவும் இருக்க முடியும்னா நம்ம ஏமாத்துறோம். ஒரே சபையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆனா ஆண்டவருடைய விருப்பம் நம்ம எல்லாரும் அவருடைய பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாய் மாறணும். எப்படி பரலோகத்துக்கு போறதுன்னு பார்க்கலாம். நேரம் கிடைக்கும் போது சொல்றேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி